Now we go through the book ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஸ்ட்ரீச் இன் பார்ட் 3. எந்த இதில் வருது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா பார்ட் 3 அப்படின்ற கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் த ஆர்டிகல்ஸ் 12 to 35. ஆர்டிக்கல் சட்ட வரையறை அப்படின்றது தான் 12 to 35 வர்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். In this regard, the framers of the Constitution derived impressions from the Constitution of USA. இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். USA. Originally, the Constitution provide for 7 fundamental rights. கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஆக்டை மட்டும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் rightly described the Magna Carta of India. என்ன சொல்கிறாங்க, இதுதான் பார்ட் 3ல் இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா சிம்மாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய அமைப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. While fundamental rights are available to all persons, a certain fundamental rights are available only to the Indian citizen. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா பர்சனுக்கும் எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுலேருந்து வருது, பார்ட் 3ல் வருது. ஆர்டிக்கல் பார்ட் 3ல் வரக்கூடியது. அடுத்து 12 to 35, ஆர்டிக்கல் 12 to 35 வரக்கூடியது தான் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒவ்வொரு ரைட்ஸை 6 ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே இதை எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துக்குவோம். இதுதான் உங்களோட புக்கில் இருக்க செகண்ட் டீட்டெயில் கொஷின். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து செகண்ட் டீட்டெயில் கொஷின். இதை எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் டீட்டெயில் கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன் என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னாலே என்னது, சமத்துவம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றது ஆர்டிக்கல் 14ல் இருக்குது. ஆர்டிக்கல் 15ல் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த். எல்லாருக்கும் என்ன இருக்குது, இன வேறுபாடு இல்லாமல், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரேஸ் அப்படின்னா பீப்புள் இருக்கிறது, கேஸ்ட் இருக்குது, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். எல்லாருக்கும் ஒரே விதமான வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை, தொடாத லோ கேஸ்ட் பீப்புள், ஹை கேஸ்ட் பீப்புள் அப்படின்றத அபாலிஷன், தடை செஞ்சுருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக். இந்த எல்லாருக்கும் என்னது மரியாதை இது கொடுக்கறது, பேர் கொடுக்கறது, அதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க. இதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது. அடுத்து பார்க்க போகிறோம் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா என்ன, எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ட் கொடுக்கறது. ஆர்ட் 19ல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். எல்லாருக்கும் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், பரப்புரை செய்யலாம், ஒரு அசம்பிளி, ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம், அசோசியேஷன் பண்ணலாம், மூமெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். எந்த ஒரு இதையும் என்ன செய்யக்கூடாது, அஃபென்சஸ் அப்படின்றது பாதுகாக்கிறது, எல்லா மக்களையும் ரெஸ்பெக்ட் எல்லா பிளேசஸ் எல்லாம் பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபரட்டரி. நம்மளுக்கு லிபரட்டரி அப்படின்னாலே ரைட்ஸ், நம்மளுக்கு பர்சனலாக நிறைய ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 1 to 5 படிக்கிறாங்கள, 6 to 14 இயர்ஸ் வரைய படிக்கிறாங்களா, அதை கண்டிப்பாக சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டினேஷன் ஆஃப் த சர்டன் கேசஸ். எந்த தப்பு செஞ்சாலும் அவங்கள என்ன செய்கிறது, தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆக்ட் அப்படின்னு. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஈக்குவாலிட்டி பார்த்தோம். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க, 14 இயர்ஸ்க்குள்ளவங்களாம் ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு இதில் போய் வேலை செய்வாங்க. ஏன் குழந்தைங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்,
சுறுசுறுப்பாக இருப்பாங்க, குறைச்ச சம்பளத்துக்கு நிறைய ஒர்க் பண்ண முடியும், அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அதை வந்து அவங்க முதலாளிகள் என்ன செய்வாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃப்ட் இன் ஹியூமன் பீயிங் ஃபோர்ஸ்டு லேபர், சின்ன குழந்தைகளை லேபராக உருவாக்குறத தடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 24 பாருங்கள், ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸட்ரா. சின்ன குழந்தைங்க வந்து என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, ஃபேக்ட்ரிஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடாதுன்னு அதையும் தடை செஞ்சுருக்காங்க. அதுதான் என்ன ஆக்டு, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் டு ரிலீஜியன். ரைட் டு ரிலீஜியன்ட்டு நம்ம என்ன மதத்தை வேணாலும் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம், எந்த மத இன்ஸ்டியூஷன்லையும் படிக்கலாம், எதுக்காக வேணாலும் செலவு பண்ணலாம். அதுதான் right to free religions. Freedom of consent and free professions practice and prohibition of the religion. Freedom and manage religion affairs. Freedom from பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆஃப் த ப்ரொமோஷன் ஆஃப் த எனி ரிலீஜியன். எந்த ரிலீஜியனையும் ஃபாலோ பண்ணலாம், அந்த மதத்தை சார்ந்த உங்களை அந்த இதுக்கு பேமெண்ட்டு நம்ம கொடுக்கலாம், அந்த மதத்துக்கு டேக்ஸ் பே பண்ணலாம். த ஃப்ரீடம் ஃபார் அட்டெண்டிங் ரிலீஜியன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். அங்கே என்ன எஜுகேஷனல் சிஸ்டத்தில் அந்த இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம் அப்படின்றதான் ரைட் டு ரிலீஜியன்ஸ் ஆக்ட் அப்படின்றது. இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனில் நம்ம எஜுகேஷன்ஸோட அந்த இதை வந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஆஃப் மைனாரிட்டி. சிறுபான்மையினருக்கு லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். எல்லாருக்கும் சிறுபான்மையின மக்கள் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் இடம் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ரைட் டு கல்ச்சர் அண்டு எஜுகேஷன் ரைட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரெமடிஸ் அப்படின்றத அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது, வயலேஷன், ஒரு தப்பான இடத்த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். டு அலோவ் த இண்டிவிஜுவல் டு சீக் ரிட்ரஸ் ஃப்ரம் த வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, அது வந்து யார்கிட்ட மூலமாக கொடுக்குறது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் மூலமாக பார்லிமெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றது தான் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது. இந்த 6 ஆக்டும் தான் உங்களுக்கு டீட்டெயில் 2ல் வரக்கூடியது. ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்னெல்லாம் எழுதுவீங்க, ரைட் டு ரிலீஜியன், ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து என்ன எழுதணும், ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதுவரை உங்களுக்கு என்ன கொஷின் இருக்கும், செகண்ட் டீட்டெயில் கொஷின் 1 to ரைட். அடுத்து பாருங்கள், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். எ ரிட் அப்படின்றது ஆர்டர் ஆர் கமாண்ட் இஸ் பை த கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். ஒரு டாக்குமெண்ட், ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் மூலமாக எழுதக்கூடியது. இது ஒரு 2 மார்க் கொஷின், 4th 2 மார்க் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ரிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூ பை எ கோர்ட் இன் ரிட்டனிங் அண்டர் இட்ஸ் சீல். ஒரு ரிட்டன் கமாண்ட் ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி அதுக்கு கீழே சைன் பண்ணி அதில் என்ன வச்சுருப்பாங்க, கோர்ட்டோட சீல் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் டாக்குமெண்ட், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடியில் வரக்கூடியது. இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் த கமாண்ட் ஆர் ப்ராஹிபிஷன் ஃப்ரம் performing a certain acts that are specified in order of the court. இது வந்து கோர்ட்டோட ஆர்டர் சட்டமாக நம்மளுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க. போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஆர் எம்பவர்ட் டு இஷ்யூ 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ். இதை என்ன செய்கிறாங்க, 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. 5 வகையான, சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்குது, யார் ஹை கோர்ட்டும் கொடுக்குறாங்க. தட்ஸ் வை த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் கார்டியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் அஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டை. அக்கார்டிங் டு B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 32,
is the heart and soul of the constitution. Heart and soul, the guardian of the constitution. Article 32 தான் ஹார்ட்டும் நம்மளோட இதிலிருந்து ஆன்மா வரைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பிஆர் அம்பேத்கர் சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 ரிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 5 ரிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எழுதணும். ஹெப்பீஸ் கார்பஸஸ் அப்படின்னா சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் த இல்லீகல் அரெஸ்ட். பீப்புள்ஸை வந்து சட்டவிரோத செயல்களில் இருந்து என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கிறாங்க. அதுதான் ஹெப்பீஸ் கார்பஸஸ் சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் த இல்லீகல் அரெஸ்ட். மேண்டமம்ஸ் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், நம்மளுக்கு இந்த தேவை அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அவங்க வந்து என்ன செய்யணும்? நம்மளுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரொடக்ட் அதுதான் மேண்டமம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ ப்ரொடெக்ட் த பெட்டிஷனர் who requires a legal help to get his work done by the respective public authority. யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறோமோ அவங்க என்ன செய்யணும்? நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அந்த பெட்டிஷன் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம், அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஒரு வாட்டர் வரல அப்படின்னப்ப நம்ம கொடுப்போம், ஒரு பெட்டிஷன் கொடுப்போம், அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அந்த ரெண்டுக்கு பேர் தான் மேண்டமம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ராகிப்ஷன்னா இட் ப்ராகிப்ட் சப்பார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் த ஜுடிஸ்ட்ரேஷன். கோர்ட்டில் வந்து ஒரு என்ன செய்கிறோம்? ஒரு மனு தாக்குதல் செய்கிறோம், அதை வந்து தடை செய்யாமல் அவங்க என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு பேர் ப்ராகிப்ஷன். சிட்ரியாட்டி அப்படின்றது எ குவாஷ் இஸ் அண்ட் அண்டர் issued by the subordinate court overstepping the jurisdiction. ஒரு கோர்ட்டுக்கு ஒரு மனு தாக்குதல் வருது, அதை அவங்க சப்பார்டினேட் கோர்ட்டில் இருந்து கொடுத்துருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அந்த கோர்ட் வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கணும், அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணி கொடுக்கணும். அதான் சிட்ரியாட்டி அப்படின்றது. கோவாரண்டோ எ ப்ரிவெண்ட் அஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ த இல்லீகல் மேனர். நம்ம என்ன செய்யக்கூடாது? பொதுமக்களாகி நம்ம பப்ளிக் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இல்லீகலாக ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்ஸில் கல்லை விட்டு எறிகிறது, செவுத்தில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டுறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு என்ன செய்வாங்க? ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் குயோ வாரண்டோ. இப்போ புரியுதா? இந்த 5 என்ன ப்ராகிப்ஷன், 5 என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டு கொடுத்துருக்காங்க. ஹெப்பீஸ் கார்பஸஸ், மேண்டமம்ஸ், ப்ராகிப்ஷன், சிட்ரியாடியோ, கோவாரண்டோ. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலை நீங்கள் எழுதணும். 4th டீட்டெயில் நினைக்கிறேன், இதை நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சஸ்பெஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யார் வந்து நிறுத்துவா அப்படின்னு கேட்குறாங்க. வென் த பிரசிடென்ட் மேக் எ ப்ராக்லேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் த ஆர்டிக்கல் 352 த ஃப்ரீடம் கேரண்டட் ஆர்டிக்கல் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யார் நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல் படி? ஆர்டிக்கல் 352 படி நிறுத்தி வைப்பார். அதை நிறுத்தி வச்சாங்கன்னா ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும்? சஸ்பெண்ட் ஆயிடுது. த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்டட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ த ஸ்பெசிஃபிக் ஆர்டர். திஸ் ஆர்டர் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் அந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் மூலமாக அதை வந்து நிறைவேற்றுவார். அதுவரை அந்த ஆர்டர் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் தான் அந்த ஆர்டர் வந்து என்ன செய்யும்? நிறைவேற்ற முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் பிரின்சிபல் பாலிசிக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம். இட் வாஸ் டிரைவ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து தான் கொண்டுட்டு வராங்க. யூஎஸ்ஏலேருந்து தான் இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வரோம். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து இட் வாஸ் ட்ரான் ஆன் த மாடல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்ட்லேருந்து வருது. யூஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது அயர்லாண்டு. ஈவன் த கவர்மெண்ட் டேக் அவே ஃப்ரம் எனி அப்ரிட்ஜ் திஸ் ரைட். இதை வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆர் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பை த கோர்ட் ஆஃப் லா. இதுக்கு கவர்மெண்ட்டில் கோர்ட்டு மூலமாக தான் இந்த லாஸ் வந்து பாஸ் ஆகுது. தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் எனி கோர்ட். இது வந்து கோர்ட்டில் சாங்ஷன் ஆகாது.
திஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன், இது சட்டத்துக்கு உட்பட்டது. திஸ் ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன், இது வந்து நம்மளோட ஒழுக்கம் அந்த இதுக்கு நேராக என்ன செய்யலாம், மாற்றிக்கலாம். These have legal sanction, these have moral and political sanction. These have strengthen of the political democracy in the country. இது வந்து மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. This implementation of the principle ensures social and economic democracy. இது எதை குறிக்குது, சோஷியலையும் அந்த எக்கனாமிக் டெமோக்ரஸியும் குறிக்கக்கூடியது. இதுதான் ஃபண்டமெண்டலுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் எனாமரேட்டட் இன் பார்ட் 4, எதுலேருந்து வரக்கூடியது, பார்ட் 4ல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைய வரக்கூடியது. பார்ட் 4ல் 36லேருந்து 51 வரைய இருக்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. The Constitution does not contain any classification of the directive principles. However, on the basis of their content and direction, they can be classified into 3 broad categories. Socialist, இதை எத்தனையாக பிரிச்சிருக்காங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சோஷியலிஸ்ட் சமுதாயம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. காந்தியன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரைட்ஸ் அறிவு சார்ந்த உரிமைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. திஸ் பிரின்சிபல் ஆர் நாட் என்ஃபோர்ஸ்ட் பை த கோர்ட், இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வரைமுறைக்கு உட்படாது. பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. தே எய்ம் அட் த ப்ரொமோட்டிங் த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். டாக்டர் B.R. அம்பேத்கர் described this principle of the novel features of the கான்ஸ்டியூஷன். இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன்லே ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு முதன்மையான அமைப்பு அப்படின்னு யார் சொல்கிறாங்க, B.R. அம்பேத்கர் சொல்கிறாரு. இந்த 86 Amendment Act of 2002 changed the subject matter. Article 45 made the elementary school education fundamental rights under the Article 21A. 86 அப்படின்ற ஒரு திருத்தப்பட்ட ஒரு சட்டம் 2012ல் ஆர்டிக்கல் 45ல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. த அமெண்ட்மெண்ட் டைரக்டிவ் ரெக்வயர்ஸ் த ஸ்டேட் ப்ரொவைட் த இயர்லி சைல்டு கேர் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டைல் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 years. எல்லோரும் என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஆர்டிக்கல் 21Aல கவர்மெண்ட்டை 6 yearsல என்ன செய்யணும், எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடுத்து பாருங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கடமை, ரைட்ஸ் பார்த்தோம், உரிமைகள் பார்த்தோம். இப்போ நம்மளோட கடமைகள் என்ன, நம்ம இந்திய குடிமகனாக இருக்கோம், நம்மளோட கடமைகள் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, எங்கே இருந்தெல்லாம் இது வந்துச்சு, என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். The fundamental duties in the Indian Constitution are inspired by the Constitution of former USSR. இது எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்க, USSR, யுனைடெட் சோவியத் ரஷ்யா அப்படின்றதுலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. In 1976, the Congress party set up the Sardar Saran Singh Committee to make the recommendation on the fundamental duties. 1976ல் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டுட்டு வந்தது. The 42 Amendment Act of 1976 added some responsibility of the citizen to our constitution is called the fundamental duty. 1946ல் ஒரு சிட்டிசனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடமைகள் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். This amendment added a new part, namely Part 4A. இதை வந்து இந்த திருத்தப்பட்ட சட்டத்தை என்ன கொண்டு வரோம், Part 4A அப்படின்னு சொல்கிறோம். This new part consists of the only one article, Article 51A. இது ஒரே ஒரு பார்ட்டில் வருது. அது என்ன பார்ட்டில் வருதுன்னா Article 51A, which for the first time specified a code of the 10 fundamental duties of the citizen. ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்திய குடிமகனாகிய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டு அபைட் by the
constitution and respect the ideals of the institution, the national flag and the national anthem. நம்மளோட நேஷ்னல் மூமெண்ட், நம்மளோட புது என்ன சொன்னாங்க சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வரலாற்று புராணத்தில் இருக்கக்கூடியது வரலாற்று நினைவு சின்னங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதோட நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், இதுக்கெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு செரிஸ் அண்ட் ஃபாலோஸ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஃபயர்ட் த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்ம நேஷ்னல் ஸ்ட்ரகிள் 1947 இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் என்ன செஞ்சுருக்காங்க, போராடி இருக்காங்க. அவங்கள இந்த ஐடியாஸ் அந்த இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பாதுகாக்கணும், அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. நம்மளோட இறையாண்மை அப்படின்றதையும் அண்ட் யூனிட்டி ஒற்றுமை, என்னது உயர்வான தரங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். டு டிஃபைன் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு அஸ். நம்மளோட நேஷ்னல் சர்வீஸ், நம்ம நாட்டுக்காக கொஞ்சமாவது என்ன செய்யணும், உழைக்கணும் அப்படின்றாங்க. டு ப்ரொமோட் த ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, transcending religions, linguistic and regional and sectional diversities, to renounce the practice and derogatory of the dignity of women. என்ன செய்கிறோம், நம்ம பிரதர்ஹுட், நம்ம சகோதரத்துவமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, ஜல்லிக்கட்டில் எல்லாருமே போராடினதில் நிறைய என்ன டீனேஜ் கேர்ள்ஸும் பாய்ஸ் இவங்க தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு பிரதர்ஹுட்டாக இருந்ததுனால தான் என்னவாயிருச்சு, இதில் நம்ம போராட்டத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அது மாதிரி பிரதர்ஹுட்டாக இருக்கணும். அண்ட் உமன் டிக்னிட்டி, அவங்களோட உமன்ஸோட தரத்தை உயர்த்தணும், அவங்கள டீக்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கம்பஸ்டிவ் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை மதிக்கணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக், ரிவர் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் டு ஹாவ் கம்போஷன் ஆஃப் த லிவிங் கிரியேச்சர். அதோட எதையும் பாதுகாக்கணும், என்வையார்மெண்ட், நம்ம சுற்றுப்புற சூழல்களான காடுகள், லேக்கு, ரிவர்ஸ், ஆறுகள், உயிரினங்கள், இதுங்களையும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அதை அழிக்கக்கூடாது. டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் ஆஃப் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் இன்குவரி அண்ட் ரீஃபார்ம். என்ன செய்யணும், சயின்டிஃபிக் வழியாகவும் ஹியூமனிசம், ஒரு மனித இரக்கம் இருக்கணும், ஒரு மெர்சி இருக்கணும், இன்குவரி ஆஃப் த ரீஃபார்ம்ஸ். டு சேஃப்கார்ட் ஃபார் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டு அஜ்யூர் வைலன்ஸ். நம்மளோட பொது சொத்து, கவர்மெண்ட் அரசாங்க சொத்து தான் நம்மளோட சொத்து, அதுகளை வைலன்ஸ், வன்முறையில் ஈடுபடக்கூடாது, அதை அழிக்கக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் த டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் த நேஷன்ஸ் கன்சிடர்லி டு ரைஸ் டு ஹையர் லெவல் த என்டோவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். நம்மளோட ஸ்பியர்ஸ், நேஷன்ஸ் அண்ட் ஹையர் லெவல் என்டோவர்ஸ், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட நாட்டோட தரத்தை உயர்த்துறதுல மட்டும்தான் இருக்கணும். டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சில்ட்ரன் ஆர் வார்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14. 86 Constitutional Amendment Act 2002 introduced the 11th fundamental duty under 51A article, under which all citizens of Indian parents shall provide the opportunity for education of their children between age of 16 and 14. Article 2000 Amendment Act திருத்தப்பட்ட சட்டம் 2002ல 11th fundamental duty 51 article 51Aல என்ன கொண்டாங்க, 16 to 14 years, 6 வயசுலேருந்து 14 வயசு வரை எல்லாருக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க, சைல்டுஹுட் எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லோரும் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, I hope you understood this topic. Next class we will see the center state relation. Okay, next class we will see the center and state relation. Thank you.